ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 1000 சிவலிங்கம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், 1000 சிவலிங்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பூந்துறைன்ற கிராமத்துக்குள்ள ஒரு அடர்ந்த முந்திரி காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இந்த 1000 சிவலிங்கம் வேறு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம், தேனி, பெங்களூரு, ஆந்திர பிரதேசம், அஞ்சாவதாக நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது. இதோட சிறப்பு என்னென்ன, இதோட வரலாறு, இங்கே 1000 சிவலிங்கங்கள் என்னென்னலாம் இருக்குது, அதோட பேர் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் தனித்தனியாக அதற்கென்னு மண்டபங்கள் அமைச்சு இருக்கும். இங்கே சரியான பராமரிப்பு இல்லாததால் எல்லா சிவலிங்கமும் மண்ணில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் வர விரும்புபவர்கள் பகல் நேரங்களில் மட்டுமே வர வேண்டும். இரவு நேரங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் கோவிலில் 6 வேட்டை நாய்கள் வளர்க்கின்றனர். வரும் பாதை சறுக்கலான பாதை என்பதால் வாகனத்தில் வருபவர்கள் கவனமாக வர வேண்டும். நாங்கள் இங்கு வரும்பொழுதே ஒருவர் வாகனத்தில் சறுக்கி விழுவதைக் கண்டு உதவினோம். வரும் மார்ச் 28, 2024 அன்று இங்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பாண்டிச்சேரியை சேர்ந்த சிஎம் உள்ளிட்டோர் வர உள்ளனர். இந்த கோவிலுக்கான பணிகளை தற்போது சிங்காரவேலன் என்பவர் நடத்தி வருகிறார். 20 வருடங்களுக்கு மேலாக இந்த கோவில் இங்கு உள்ளது. கோவிந்தராஜ் என்பவர் இமயமலைக்கு சென்று வந்து தன் கனவுகளில் தோன்றிய சிலையை வடிவமைக்க ஆரம்பித்தார். நாட்கள் நகர இங்கு 1000 சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டன. சரிவர பராமரிப்பு இல்லாததால் அங்கு உள்ள சிவலிங்கங்கள் சிதிலடைந்தும் மண்களில் புதைந்தும் காணப்படுகிறது. தனக்கு வேண்டியவை நடந்ததாக கூறி சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நபர் இந்த கோவிலுக்கு ஒரு சிவலிங்கத்தையும் நந்தி பீடத்தையும் செய்து தந்துள்ளார். இங்கு கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் அதனை படம் பிடிக்க எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இங்கு உள்ள லிங்கத்தின் பெரிய உருவமாக ஒரு லிங்கம் வைக்கப்பட்டுள்ளது. அவர்தான் இந்த கோவிலின் மூலவர் தென்கைலாயநாதர். இந்த கோவில் பகுதியை சென்றடைந்ததும் முதலில் தென்படுவது ஒரு மாகாளியம்மன் கோவில். அதனைத் தொடர்ந்து மூலவர் தென்கைலாயநாதர் இருப்பார். சிறிது தூரம் உள்ளே சென்றால் தனித்தனியாக சிவலிங்கம் வைக்கப்பட்டு இருக்கும். மொத்தம் எத்தனை லிங்கம் உள்ளது என நாங்கள் எண்ணும் பொழுது மொத்தம் 387 லிங்கங்கள் இருந்தன. இதனைத் தொடர்ந்து நிர்வாகி திரு சிங்காரவேலனிடம் கேட்டபொழுது சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் நிறைய லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கும் மற்றும் 5 தலை கொண்ட லிங்கங்களும் உள்ளன. பல லிங்கங்கள் மண்களில் புதைந்து உடைந்து போய்விட்டது. திரும்ப 1000 லிங்கங்கள் வைக்கப்படும் என அவர் கூறினார். அந்த லிங்கத்தினுடனே இருந்த பெயர்களும் சேதமடைந்து காணப்படுவதால் எங்களால் முடிந்த அளவு சேகரிக்கப்பட்ட லிங்கத்தின் பெயர்கள் ஸ்கிரீனில் காட்டுகிறோம், பார்த்து கொள்ளுங்கள். சிவனுக்கு விசேஷமான நாட்களில் சித்தர்கள் இங்கு வருவதாகவும் தவம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. மாகாளியம்மன் அருகில் ஒரு வில்வ மரமும் திரிசூல வடிவில் பனைமரமும் உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் திருநீரை லிங்கத்தின் மேல் கொட்டிவிட்டு செல்வதாகவும் குப்பைகளை போட்டுவிட்டு செல்வதாகவும் இதனை பராமரிக்க முடியாமல் வருத்தம் தெரிவிக்கிறார் நிர்வாகி சிங்காரவேலன் என்பவர். இந்த கோவிலுக்கு நன்கொடை தர விருப்பம் உள்ளவர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் செய்து செலுத்தலாம்.
இதே மாதிரி உங்கள் பகுதியில் உள்ள மர்மமான முறையில் இருக்கக்கூடிய பகுதிகள், கோவில்களை தெரியப்படுத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும்.